ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீவ் அப்படிங்கிற ஒரு படத்தோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நம்ம சிலியன் மர்ஃபி நடிச்சிருக்காரு. தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷ் டப்பில் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு நோ ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிலியன் மர்ஃபி அப்படின்ற ஒருத்தரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ வந்து ஓப்பன்ஹைமர்ல இருந்து பீக்கி பிளைண்டர்ஸ்ல இருந்து அவருக்குன்ற வர எல்லா படத்துலையுமே அவர் ஆக்டிங் எங்கேயுமே குறை வச்சதில்லை. அவர் வந்து ஒரு சின்னதாக சொல்லணும்னா ஒரு ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு கமலஹாசனே சொல்லலாம். அவர் கண்ணிலேயே எமோஷன்ஸை கன்வே பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு டெடிகேட்டடான ஆக்டர். பட் இந்த படம் இருக்குல்ல, இந்த ஸ்டீவ் இப்படிங்கிற படம் வந்து அவர் இது வரைக்கும் கரியர்லேயே நடித்த மற்ற படங்களை விட இந்த படத்தில் அவர் அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதில் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனாக அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து டைலாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு சீனாக தான் இருக்கும். யாருமே பேச மாட்டாங்க. அவர் கண்ணிலேயே அந்த எமோஷனை கன்வே பண்ணுவார். வேறு லெவலில் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வாய்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு டைம் ட்ராவலோ இல்லை வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிற மாதிரி விஎஃப்எக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண கதை, எல்லா ஊர்லேயும் நடக்கிற கதை, இல்லை எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டு இருக்கிற கதையாக இருக்கலாம். மெய்யழகன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்கி ஃபிலிம் மாதிரியோ இல்லை ஒரு டே டு டே லைஃப்பில் நடக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சாதாரணமான கதை தான். ஃபைட்டு கிடையாது, வில்லன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த படம் முக்கியமாக சொல்லப்போனால் யார் தெரியுமா வில்லன்? நம்மளோட மைண்டு, நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம டிப்ரெஷன் தான் வில்லன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, படம் நல்லா இருக்காதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், படம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. படமே 1.5 மணி நேரம் தான். ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும்ல, உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் வந்திருக்கும்ல, அந்த இம்பேக்ட்டுக்கு இந்த படம் ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்லோவாக தான் படம் இருக்கும். பட் அந்த படம் பார்த்ததுக்கு நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது இந்த படத்தை அப்படின்ற மாதிரி. லைஃப்பில் ஒன் டைமாவது இந்த படம் பார்த்துருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த படத்தோட கதையை வந்து நான் ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு ஒன்லைன் மாதிரி நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ரிவ்யூனாலே அதானே. ஏன்னா நான் வந்து படத்தை தவிர மற்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து அதாவது இந்த கதை எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, ரீஃபார்ம் ஸ்கூல். அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து மென்டலியோ சைக்காலஜிக்கலையோ அவங்களுக்கு வந்து அஃபெக்ஷன் இருக்கும். அதாவது அந்த சின்ன வயசுலேருந்து ட்ராமாவெலாம் அனுபவிச்சுட்டு அவங்க வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி இங்கே வந்து மென்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கூல். அங்கே தான் நம்ம வந்து ஸ்டீவ் அப்படின்ற கேரக்டர் வேலை பார்க்குறாரு. அதாவது நம்ம சிலியன் மர்ஃபின்னு சொல்லலாம். அதாவது இங்கே என்ன முக்கியமான இதுன்னா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, ட்ராமாக்குள்ளேருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, எமோஷன்ஸை வந்து கட்டுப்படுத்த தெரியாது, பிஹேவியரை வந்து கட்டுப்படுத்த தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நம்ம சிலியன் மர்ஃபியும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆனால் அந்த சிலியன் மர்ஃபி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுறாரு. அதாவது எப்படி இருக்கலாம்னா, ஆல்ரெடி மனசளவில் உடஞ்சி போன ஒருத்தன் அவனை மாதிரி மற்ற யாரும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறான் அப்படிங்கிறதான் இந்த படம். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அவங்க லைஃப்பில் அவ்வளோ ட்ராமா வந்து பார்த்துருக்காங்க, அவ்வளோ கோவம், மென்டல் ஸ்ட்ரகிள், பெயின் எல்லாமே இருக்கும். ஸ்டீவோட வேலை என்ன அப்படின்னா, அவங்கள காம் பண்ணணும், அவங்கள கைட் பண்ணணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். என்ன தான் இவனுக்குள்ளேயே ஒரு வலி இருந்தாலும், இவனுக்குள்ளேயே இவனும் அதே மாதிரி ஒரு அஃபெக்டான பர்சனாக இருந்தாலும், இவன் தான் அவங்கள கைட் பண்ணணும்னு நினைக்கிறான். அண்ட் அதனால தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கான். பட் ஸ்லோவாக கதை போக போக தான் நமக்கு தெரியும், ஸ்டீவுமே இதை விட பெரிய பெயினில் இருந்திருக்கான். அவனுக்கு பாஸ்ட் ட்ராமா பெயின்லாம் இருக்குது. பட் இவங்களுக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கேர் எடுத்து பார்த்துக்கிறான்றத ஒரு எமோஷ்னலி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது முக்கியமாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு டீச்சர் விசஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஹியூமன் விசஸ் மைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படத்தை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்லாம் என்ன லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் அடித்து கொள்ளலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் போக போக தான் புரியும், ஸ்டூடெண்ட்ஸும் விசஸ் டீச்சர் அப்படின்ற ஒரு இது கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இவர் இவ்வளோ பெயினில் இருந்தும் கூட அவங்களுக்காக நிற்கிறாரு அப்படின்றது தான் இந்த கதை. பேசிக்கலி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து சைலன்ஸ் தான் பேசும், சரியா? டைலாக் ரொம்ப கம்மி, இருக்கிறதுலே டைலாக் ரொம்ப கம்மி. பட் அந்த சைலண்ட்டாக அந்த ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணிப்பாங்க, சிலியன் மர்ஃபிலாம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பார். அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும் போது அவர் கண்ணை அப்படியே ஒரு க்ளோஸ் போவாங்க, அப்படி காமிப்பாங்க. அதுலேயே எமோஷன் கன்வே ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ வந்து படம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாஸ்டர் பெர்ஃபார்மர்னே சொல்லலாம். சிலியன் மர்ஃபியோட கரியர்லேயே இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சிலியன் மர்ஃபி ஒரு பெயினில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கோவத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்துறதோ, இல்லை அவர் அழுகுறதோ, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கோவம் வந்து எதாவது தூக்கி எறியலாம். பட் அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அமைதியாக இருப்பார்.
அவர் மண்டைக்குள்ளே ஏதோ சவுண்டு ஓடுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷன். ஆனால் அது இந்த படத்துக்கு அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாகவே இருக்குது. மற்ற நார்மலான அந்த இதை காமிச்சிருக்கலாம். அவங்க நினச்சா எமோஷன்ஸ் இந்த மாதிரி கோவப்படுற மாதிரியோ இல்லை வந்து கத்துற மாதிரியோ காமிச்சிருக்கலாம். பட் இவங்க அமைதியாக இருந்துட்டு அந்த ஒரு வழியில் இருக்கிறவன் அந்த டீச்சருமே அந்த வழியில் தான் இருக்கான் அப்படின்றத கன்வே பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்காங்கல்ல. இந்த அமைதியாக இருந்து அவன் மண்டைக்குள்ளே யோசிக்கிற மாதிரி அந்த ஒரு சைலண்ட்டான அந்த ஒரு ஃபீல் தான் இந்த படத்தையே ஹைலைட் பண்ணி காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நிறைய சீன் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அதை நான் முதல்லே சொல்லிடுறேன். எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னென்னா, லைஃப் வந்து எல்லாருக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய வழி இருக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு மெயின் கான்செப்ட்டு. பேசிக்காக இந்த படம் வந்து ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் பொறுமையாக தான் இந்த படத்தை பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கே புரியும் ஒர்த் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி இந்த படத்தில் ஒரு பையன் கேரக்டர் இருக்கான். அந்த பையன் தான் இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக அந்த எமோஷன்ஸை வந்து ரொம்ப நம்ம க்ளோஸ் டு த ஹார்ட் கொண்டு வரான்னு சொல்லணும். ஸ்டீவுக்கும் அந்த பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் இந்த வெரி பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்க 2 பேருக்கும் லைஃப்பில் சேமான ஒரு ட்ராமா தான் அனுபவிச்சிருப்பாங்க பாஸ்ட்டில். அந்த பெயின் தான், ஒரே வகையான பெயின் தான் 2 பேருக்குமே இருக்கும். பட் என்ன இந்த படத்தில் முக்கியமாக காமிச்சிருக்காங்கன்னா, அந்த பெயினை ஸ்டீவ் கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணி அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது, அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்து எப்படி அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணுறா, 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் படத்தில். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னா, மியூசிக் இருக்குல்ல, ரொம்ப ஓவர் ட்ரமாட்டிக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல், இந்த ஓப்பன்ஹைமரில் கூட ஓவர் ட்ரமாட்டிக்காக இருக்கும். அது ஓப்பன்ஹைமருக்கு தேவைப்பட்டுச்சு. பட் இந்த படத்தில் மியூசிக்கே ரொம்ப சட்டிலாக, மியூசிக்கே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் படத்தில். அண்ட் அது ரொம்ப நல்லா இந்த படத்தோட மூடை வந்து செட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் சிலியன் மர்ஃபின்னு சொன்னோன்னா, நீங்கள் இந்த ஆக்ஷனு, இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக இருக்கும், பெரிய பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. உங்களுக்கு வந்து எமோஷன் பிடிக்கும், டெப்த் ரொம்ப பிடிக்கும், மனுஷனுக்குள்ளே இருக்க வலி, இந்த சைக்காலஜி பேசுகிற படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்காக தான். அதாவது முக்கியமாக சொல்லணும்னா எல்லாருக்கும்லாம் இந்த படம் பிடிச்சிடாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ இனிமேல் தான் பார்க்க போகிறேன், எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.